நாம் நெல்கதிர் நன்றாக விளைந்திருக்கின்றது, அதனை கட்டி அறுவடை செய்து கொண்டு வர வேண்டிய நேரம். ஆனா நீங்க மட்டும்தான் எண்ணி அறிவிக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குத்தான் முதலில் கிடைக்கவிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். என்னுடைய ரிசல்ட் ரொம்ப நேரம் நைட்டு 12 மணி ஆகிடும். அதனால் நீங்கள் சீக்கிரம் என் ரிசல்ட் வரும்னு நினைக்காதீங்க. 30 ரவுண்டு 1-2 இல்லை. நீ வக்கீலாக மட்டுமே சுற்றிட்டு இருந்தேன்னா எப்படி வந்து கட்சி வேலையும் பாருன்ட்டு அவங்களுக்கு சீஃப் ஏஜென்ட்டாக கொடுத்தது தான் எனக்கு இந்த பயிற்சி. இன்றைய தினம் நாம் நெல்கதிர் நன்றாக விளைந்திருக்கின்றது, அதனை கட்டி அறுவடை செய்து கொண்டு வர வேண்டிய நேரம். அந்த களத்திலே நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், எந்த வகையிலே வாக்குகளை நாம் கவனமாக அந்தந்த பெட்டிகளிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த எண்களை எல்லாம் சரிபார்த்து அந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு இங்கே நம்முடைய கழக வழக்கறிஞர் அவர்கள் வந்திருக்கின்றார். உங்கள் அனைவருக்கும் கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பாக இரவு பகல் பாராமல் உழைத்திட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய வியர்வை துளிகள் தான் டெல்லிக்கு செல்லுகின்ற படிக்கட்டுகள் என்பதை ஒருபொழுதும் நாங்கள் மறந்துவிட மாட்டோம். அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியுடன், நமக்கான களம் இன்னும் முடிந்து விடவில்லை. வருகின்ற 4ஆம் தேதி வரை நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். நம்முடைய அந்த நிறைவு கட்ட பணிகளை நாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிலரங்கம். அந்த வகையிலே நாம் அவருடைய அந்த அறிவுரைகளை கேட்டு பயன்பெறுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நிறைவு பெறுகின்றேன். நன்றி. இந்த கூட்டத்தின் நோக்கத்தை நீங்கள் அனைவருமே அறிந்த ஒன்றுதான். 2019ஆம் ஆண்டு இதே போன்றதொரு பயிலரங்கம், வாக்கு எண்ணிக்கை முகவர்களுக்கான ஒரு பயிலரங்கம் நடத்தப்பட்டது. பெருமதிப்புக்குரிய கழகத்தின் அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்கள் 2019ஆம் ஆண்டு இதுபோன்ற இந்த பயிலரங்கத்தில் பங்கேற்று உங்களிடையே உரை நிகழ்த்தினார். அதற்கும் அடுத்தடுத்த நாளில் நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையில் நம்முடைய தென்சென்னைக்கு பெருமை சேர்க்கிற வகையில் இதுவரை தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி இதுவரை வரலாற்றில் பெற்றிராத வெற்றியாக 2,62,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தென்சென்னை ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெற்றது. அதேபோல் இங்கே வந்து வருகை தந்து வீட்டிருக்கிற பெருமதிப்புக்குரிய அண்ணன் TR பால் அவர்கள் அந்த தேர்தலில் தான் 5,08,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஒரு உலக சாதனை என்று சொல்லப்படுகிற வகையில் 5,08,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அன்றைக்கு திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்றார். அந்த அளவுக்கு அந்த தொகுதியின் வெற்றிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்தது தென்சென்னையில் அங்கமாக இருக்கிற மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி. 94,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகளை அன்றைக்கு கூடுதலாக தந்து ஒரு வெற்றிக்கு ஒரு மகுடமாக இருந்தது. அந்த வகையில் இன்றைக்கு தொடர்ந்து ஒரு 5 ஆண்டுகள் கழித்து இந்த தேர்தலை நாம் சந்தித்திருக்கிறோம். நான் ஏற்கனவே பல கூட்டங்களில் சொன்னதுண்டு, 2019 நாடாளுமன்ற தேர்தல் தான் தேர்தல் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிகபட்ச வாக்குகள் வித்தியாசத்தில் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பியது என்பது கடந்த தேர்தலில் தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் 2 வேட்பாளர்கள், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் TR பால் அவர்களும் அதேபோல் நம்முடைய திண்டுக்கல் வேட்பாளர் அவர்களும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றார்கள். 2 பேர் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார்கள். 4 பேர் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். 8 பேர் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். 9 பேர் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள். இப்படி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் 11 பேர், 1 லட்சத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவர்கள் 5 பேர். இப்படி 5 லட்சம், 4 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 1 லட்சம் என்று லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியினை ஈட்டியவர்கள் கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டவர்கள். அந்த வெற்றிக்கு முழு காரணமாக இருந்தவர் நம்முடைய வணக்கத்திற்குரிய தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் அவர்கள். அன்றைக்கு அந்த அளவுக்கு உழைத்து அந்த வெற்றிக்கு கட்டியம் கூறினார்கள். இன்றைக்கு அவருடைய ஆட்சி காலம் கடந்த 3 ஆண்டுகளில் இந்த ஆட்சியில் செய்யப்பட்ட சாதனைகள் நாம் தொடர்ந்து மரியாதைக்குரிய TR பால் அவர்களாக இருந்தாலும், சகோதரி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களாக இருந்தாலும் வாக்கு கேட்டு போகிற இடங்களில் எல்லாம் மக்கள் தந்த வரவேற்பை பார்த்து மகிழ்ந்து எல்லோருமே சொன்னது, கடந்த தேர்தலை காட்டிலும் கடந்த முறை 2 தொகுதிகள் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும்,
4 தொகுதிகளில் 4 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளும் 8 தொகுதிகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளும் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம் என்கின்ற செய்தி கிடைத்தது. ஆனால் இந்த முறை 5 லட்சத்திற்கும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்றவைகள் என்பது இருக்கிற 40 20க்கும் மேற்பட்ட தொகுதிகள் என்கின்ற வகையில் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை பெறப்போகிறது என்று இன்றைக்கு கருத்து கணிப்புகள் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. மக்கள் மனநிலையும் நமக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் 40க்கு 40 என்பது நம்முடைய கழக தலைவரின் முழக்கம். நிச்சயம் 4ஆம் தேதிக்கு பிறகு 40க்கு 40 வென்றோம் என்கின்ற ஒரு மகத்தான வெற்றியை இந்தியாவுக்கு பறைசாற்றவிருப்பது தமிழ்நாடு. அந்த வெற்றிக்கு இன்றைக்கு நீங்கள் எல்லாம் இங்கே கூட மரியாதைக்குரிய வேலு சொன்னார், நீங்க சொல்லிதான் நீங்க கேட்டு, அதாவது வெற்றி உங்களுக்கு தான் முதலில் சொல்லப்படவிருக்கிறது என்று சொன்னார். இல்லை இல்லை, அந்த வெற்றியை சொல்ல போறவங்களே நீங்க தான். இப்போ 1922 டேபிள் வந்து நம்ம தென் சென்னையில் மட்டும் இருக்கு. இந்த 1922 டேபிள் இருக்கிற நீங்க ஒவ்வொருத்தரும் அந்த கவுண்டிங் முடிஞ்ச உடனே நீங்க சொல்ற திமுகவுக்கு இவ்வளவு வாக்கு, அதிமுகவுக்கு இவ்வளவு வாக்கு, பாஜகவுக்கு இவ்வளவு வாக்கு, இதை நீங்க அங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற தேர்தல் எண்ணும் அதிகாரி எழுதி அதை ரிட்டர்னிங் ஆபீசர் கையில கொடுத்து, ரிட்டர்னிங் ஆபீசர் இந்த ரவுண்ட்ல இவ்வளவு திமுக, இவ்வளவு அதிமுக, இவ்வளவு பாஜகன்னு சொல்ல போறாங்க. ஆக ரிட்டர்னிங் ஆபீசருக்கு முன்னாடியே, அங்க இருக்கிற ஏஆர்ஓங்களுக்கு முன்னாடியே, தேர்தல் எண்ணும் அலுவலருக்கு முன்னாடியே அந்த எண்களை உங்கள் வாயால் தான் சொல்லவிருக்கிறீர்கள். அந்த மேஜிக் நம்பர்ஸை சொல்ல போறது நீங்க தான். நீங்க அங்க சொல்ல சொல்ல ஒவ்வொரு ரவுண்ட்லயும் எவ்வளவு ஓட்டு முடிச்சிங்கிறத நானா இருந்தாலும், வேலுவா இருந்தாலும், அரவிந்த் ரமேஷா இருந்தாலும், காரம்பாக்கம் கணபதியா இருந்தாலும், பிரபாகர் ராஜாவா இருந்தாலும் இங்க டிவியில தான் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும். அதுக்கப்புறமா தான் நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சென்டருக்குள்ள கூட நாங்க வரக்கூடாது. வேட்பாளர்கள் வெளியில வந்ததுக்கு அப்புறம் மாலை போட்டு அப்புறம் அவங்களோட அறிவாலயத்துக்கு போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு தான் கிடைத்திருக்கிறது. பொதுவாகவே இந்த தேர்தல் எண்ணிக்கையில் கலந்து கொள்ள போகிற உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கடமைகள் இருக்கிறதுங்கிறத மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் இளங்கோ அவர்கள் சொல்லவிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், தென் சென்னையில் இருக்கிற 5 சட்டமன்ற தொகுதிகளில் தான், தமிழ்நாட்டிலே 234 சட்டமன்ற தொகுதிகள் இருந்தாலும் இந்த 5 தொகுதிகளில் தான் எல்லா இடத்திலும் BLA 2க்களின் கூட்டம் நடத்தி இருப்பார்கள். BLA 2க்கள் என்பவர்கள் தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி எடுத்துக்கினா 1922 பூத்து. ஆனா BLCன்னு எடுத்துக்கணும்னா 19,220 பேர், ஒரு பூத்துக்கு 10 பேர் BLCங்கிறது பூத் லெவல் கமிட்டி. அந்த கமிட்டி அந்த BLC கூட்டத்தையும் தொகுதி வாரியா கூட்டி, அந்த தொகுதி வாரியா கூட்டின எல்லா கூட்டத்துக்கும் வந்து நமக்கு அறிவுரை தந்தவர் பெருமதிப்பிற்குரிய திரு NR இளங்கோ அவர்கள். அது அதிகபட்சமா அவர் இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தில் 5 தொகுதிக்கும் போய் அவர் இந்த BLC மீட்டிங்ல கலந்து நிற்க மாட்டார். இங்க மட்டும்தான் 5 தொகுதிக்கும் வந்து BLC மீட்டிங்ல கலந்து நிற்கிறாரு. ஒரு சில மாவட்டங்களில் BLA 2க்கள் கூட்டத்துக்கு போயிருக்காரு. ஆனா BLC கூட்டத்தை நடத்தினதும் BLC கூட்டத்தில் வந்து கலந்துக்கணும் மரியாதைக்குரிய அண்ணன் இளங்கோ அவர்கள். அவர் இந்த தேர்தல் நடைமுறைகள் எப்போ தொடங்குச்சோ, தேர்தல் நடைமுறை தொடங்குறதுக்கு முன்னாடியே ஃபார்ம் 6 சேர்ப்பது எப்படி, நீக்கல் எப்படி, சேர்த்தல் எப்படி, இந்த மாதிரியான விஷயங்கள் அறிவுறுத்தல் கூட்டத்துக்கும் வராரு. அப்புறம் BLA கூட்டத்துக்கு 2க்கும் வராரு, BLC கூட்டத்துக்கும் வந்தாரு. இப்ப வாக்கு எண்ணும் முகவர்கள் கூட்டத்துக்கும் வந்திருக்கிறார். இவர் வந்து இந்த கூட்டங்கள் நடத்த தொடங்கினதிலிருந்து, நான் ஒரு பகுத்தறிவாதி, நான் அந்த இதெல்லாம் நம்புறதில்லை. ஆனால் இந்த கைராசி கால்ராசி இதெல்லாம் நான் நம்புறதில்லை. ஆனாலும் கூட NR இளங்கோ அவர்கள் கலந்து கொண்ட, அவர் இந்த மாதிரியான கூட்டங்களில் பங்கேற்க தொடங்கிய எல்லா தேர்தல்களிலும் மகத்தான வெற்றியினை திமுக பெற்றிருக்கிறது. அந்த வகையில் இது ஏதோ ஜோசியமோ அந்த மாதிரி இல்லை, அது ஒரு அந்த அளவுக்கு அவருடைய அறிவுபூர்வமான அந்த அறிவுறுத்தல், அதை நீங்கள் செயலாற்றுகிற விதம் இந்த வெற்றிக்கு பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ 1ஆம் தேதி அவர் தமிழ்நாடு முழுக்க காணொலி வாயிலா இந்த செய்தியை தான் காணொலி வாயிலா சொல்ல போறார். 1ஆம் தேதி காணொலி வாயிலா சொல்ல போற செய்தியை இப்போ மதுரவாயல் தொகுதியில் இருக்கிறவங்களும் தென் சென்னையில் இருக்கிறவங்களும் நேரடியாகவே கேட்க போறீங்க. அப்போ இது நமக்கு எல்லா வகையிலும் சிறப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோட்டு வச்சிருக்கிறோம், ஒரு பேனா வச்சிருக்கிறோம். இந்த கூட்டம் வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டம். அவர் சொல்ல போற செய்தியை, இந்த 17C என்ன, ஒவ்வொரு பேலட்டும் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, எந்த கலரில் அந்த ஸ்லிப் இருக்கும், அது கிழிஞ்சிருக்கா இல்லையா, சீல் எப்படி உடைப்பாங்க, இந்த சீல் வந்து முறையாக இருந்ததா இல்லையா, இந்த மாதிரி எல்லா தகவலும் சொல்லுவார். அவர் சொல்ல சொல்ல நீங்கள் அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கின்னு அங்கே போய் அதை நீங்கள் செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு பூத்தில் வந்து நம்ம மெயின் ஏஜென்ட் ஒன்று வந்துட்டோம், நமக்கு ஆதரவாக இன்னும் 2-3 பேர் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துப்பாங்கன்னு நீங்கள் இருக்கிறதும், நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு அவங்க இருக்கிறதும் கூட கூடாது.
ஒரு டேபிளில் திமுக கழகத்தின் சார்பில் எத்தனை பேர் போயிருக்கிறீங்களோ அத்தனை பேருமே கண்ணும் கருத்துமா எண்ணி முடிச்சுட்டு வெளியில் வர்ற வரைக்கும் ஒருத்தர் கூட எதுக்காகவும் வெளியில் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும், எதுக்காகவும் வெளியில் வரக்கூடாது. இதெல்லாம் அறிவுறுத்துறதுக்கு தான் திரு என்ஆர் இளங்கோ வந்திருக்கிறார். ஒரு மகத்தான கடமையை நீங்கள் செய்யவிருக்கிறீர்கள். இதில் மற்றவங்களுக்கு கிடைக்காத வாய்ப்புங்கிறது உங்களுக்குங்கிறத வேலு ரொம்ப சிறப்பாக சொன்னார். மற்றவங்க ஓட்டு கேட்குறோம், பிஎல்ஏ டூக்கள் போய் சேர்த்தல் நீக்கல் ஆரம்பத்திலிருந்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் எண்ணி அறிவிக்கிற இடத்தில் இருக்கிறீர்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்குத்தான் முதலில் கிடைக்கவிருக்கிறது. அந்த வகையில் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். எனவே இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கினது மட்டும் இல்லை, இந்த 4ஆம் தேதி எண்ணி முடித்து 4ஆம் தேதி காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் முடிஞ்சாலும் சரி. இப்போ சைதாப்பேட்டைனா ஒரு 14 டேபிள், வேளச்சேரி 14 டேபிள், மயிலாப்பூர் 14 டேபிள், மதுரவாயில் 14 டேபிள், ஒரு 14 டேபிள் எண்ண போகிறாங்க. சோழிங்கநல்லூரை பொறுத்த வரைக்கும் 6 லட்சம் ஓட்டு இருக்கிறதால 30 டேபிள் எண்ண போகிறாங்க. ஆனால் 440 பூத் இருக்கிற மதுரவாயிலையும் 14 டேபிள் தான் போட்டுக்கிறாங்க. எப்படியும் அது சாயந்தரம் ஒரு நைட்டு கூட கூடுதலாக கூட ஆகும். எவ்வளோ நேரம் ஆனாலும் கொஞ்சம் கூட சோர்வில்லாமல் கடைசி வரை இருந்து அந்த வாக்கு எண்ணும் பணியை நீங்கள் முடித்து விட்டு வர வேண்டும். அதே மாதிரி இந்த ஃபார்ம் 17C அவர் எப்படி கைட் பண்ணுறாரோ நீங்கள் ஃபார்ம் எடுத்துகிட்டு போனோன்னா நீங்கள் கூட வந்து ஃபார்ம் உங்களுக்கு மின்னல் கந்தப்பன் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஃபார்ம் எடுத்துகிட்டு போக தேவையில்லை அப்படின்னா நீங்கள் எப்படி போகணுமாங்கிறத பார்த்துங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவர் கொடுக்க போகிறோம். கவுண்டிங் ஏஜென்ட் போகிறவங்களுக்கு ஒரு பை தர போகிறோம். அதில் ஒரு நோட்டு, இந்த 17C ஃபார்ம், பேனா, அது மாதிரி எல்லா மெட்டீரியலும் கொடுப்பாங்க. அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சரியான வகையில், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி பிரதான ஏஜென்ட் பார்த்துப்பாங்கன்னு மற்றவங்க இருக்கிறதோ, மற்றவங்க பார்த்துப்பாங்கன்னு பிரதான ஏஜென்ட் இருக்கிறதோ இருக்கக்கூடாது. உள்ள எத்தனை பேர் போறீங்களோ அத்தனை பேருமே முழுமையாக 100% கடமையாற்றி இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற இனி அண்ணன் TR பால் அவர்களை சைதை தொகுதியின் சார்பிலும் தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதியின் சார்பிலும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அதேபோல் நம்முடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் நாளை மறுநாள் 1ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்கத்துக்கு சொல்ல போகிறோம். நீங்கள் அதிலே கலந்துக்குன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா இந்த கூட்டம் இல்லை. ஆனாலும் கூட கூப்பிட்ட உடனே வந்து இந்த கூட்டத்துக்கு பிரத்யேகமாக தென்சென்னைக்கு நான் இந்த பயிலரங்கத்தில் பங்கேற்கிறேன் என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு வரலாற்றுகளை தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்ற ஒரு புண்ணிய பூமி. நான் ஒரு காலத்தில் நின்று வென்ற தொகுதி. எனக்காக என்று இயக்கத்தில் ஒரு அத்தியாயம் எழுதப்பட வேண்டுமானால் அது சைதாப்பேட்டையில் இருந்தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக 1ஆம் தேதி தமிழகம் முழுவதும் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒரு பயிற்சி பாசறையை காணொலி மூலம் தெரிவிக்க இருக்கிறார்கள். ஆனால் அதற்கு முன்னாலே ஒரு ஸ்பெஷல் லொகேஷன், சிறப்பு நிகழ்ச்சியாக சைதாப்பேட்டைக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏனென்று கேட்டால் எந்த காலத்தில் தேர்தல் சிறப்புரையை தொடங்கினாலும் பரப்புரையை தொடங்கினாலும் ஆரியர் அண்ணன் அன்பு தலைவர் நம்முடைய நினைவில் வாழும் அண்ணன் கலைஞர் அவர்கள் இந்த சைதையிலேயும் தான் துவங்குவார். எப்போதும் சைதாப்பேட்டை என்பது கழகத்தினுடைய மாண்புகளுக்கு சிறப்புகளுக்கு ஒரு பிறப்பிடமாகவே திகழ்ந்திருக்கிறது. என்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள் சைதை ஸ்ரீதர் அவர்களும் அண்ணன் புருஷோத்தம் அவர்களும் தம்பி கிட்டு அவர்களும் அண்ணன் சம்பந்தம் போன்ற முன்னணி தலைவர்களும் இந்த பகுதியிலே வாழ்ந்து மறைந்த இடம், கழகப்பணி ஆற்றிய இடம். அந்த இடத்தில் இன்றைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அன்பு தம்பி சுப்பிரமணியம் அவர்கள், மேயர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடக்கிறது. இதில் அன்பு தம்பி சட்டப்பேரவை உறுப்பினர் வேலு அவர்கள் முன்னிலை வைக்கவும், அன்புக்குரிய தம்பி என்ஆர் இளங்கோ அவர்கள் பயிற்சி பாசறை நடத்தவும், இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தம்பி லெனின் போன்றவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்புக்குரிய அண்ணன்
தங்கப்பாண்டியன் அவர்கள், திருமகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும், தம்பி குணசேகரன் அவர்களும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கணபதி, அரவிந்த் ரமேஷ், ஏஎம் பிரபாகரன் ராஜா ஆகிய அன்பு தம்பிகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கவும் இந்த நிகழ்ச்சி இன்று தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிக முக்கிய தொகுதியாக இருக்கின்ற தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி, பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி, இது இரண்டுக்கும் இருக்கின்ற பாக முகவர்கள் பெற்ற பயிற்சியை விட மேலும் இறுதி களத்துக்கு செல்கின்ற நேரத்தில் ஒரு பயிற்சியை இந்த பாசறையிலே அன்பு தம்பி இளங்கோ அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். இளங்கோ அவர்களுடைய பயிற்சியால் தமிழகம் முழுதும் இன்றைக்கு 40 தமிழகமும் புதுச்சேரியும் 40க்கும் 40 என்ற வெற்றி பெற இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இதற்கு முன்னால் அப்படி நடக்கிறது இல்லை. ஆனால் இந்த முறை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இளங்கோவுக்கு இதை ஒரு ஸ்பெஷல், ஒரு மிக முக்கிய சிறப்பு பொறுப்பாகவே அதை அளித்து எப்படியாவது நம்முடைய தோழர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலுடைய நுட்பங்களை, எப்படி ஒவ்வொரு தேர்தலுடைய நுட்பங்களை நம்முடைய தோழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல நிகழ்ச்சிகளை நடத்தினார். எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற எல்லா இடத்திலும் நடைபெற்றது. ஆனால் சைதாப்பேட்டையில் 5 நடைபெற்றது. என் தொகுதியில் ஒன்று தான் நடந்தது. அது கூட வித் கிரேட் டிஃபிகல்ட்டி அவரை கூப்பிட்டு மதுரை வாயில் கணபதி நச்சரிப்பு பண்ணி ஒரு நாளை ஒரு தடவை கூப்பிட்டோம்ல. கணபதியை அவருக்கு எப்போ விடவே மாட்டார். ஏதாவது ஒன்று இல்லை, எப்படி இருந்தாலும் அவர் தான் 5, 6 போட்டிருக்கணும். ஏன்னா அவர் வழக்கமாக அவர் அந்த மாதிரி கேரக்டர் உள்ளவர். அது எப்படி ஒன்னோட விட்டாருங்கிறது எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய தென் சென்னை தொகுதியிலே பரப்புரைகளும் சிறப்புரைகளும் கருத்துரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி, என்னுடைய ரிசல்ட்டு ரொம்ப நேரம் நைட்டு 12 மணி ஆகிடும். அதனால் நீங்கள் சீக்கிரம் என் ரிசல்ட் வரும்னு நினைக்காதீங்க. 30 ரவுண்டு, 1, 2 இல்லை, உங்களுக்கு 15 ரவுண்டுலேருந்து 16 ரவுண்டு. ஒரு தொகுதி மட்டும் நம்முடைய தம்பி அன்பு இந்த அரவிந்த் ரமேஷ் மட்டும் 30 தடவை வரும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒட்டுமொத்தமாக 30 ரவுண்டு வர வேண்டியிருக்கும். அதனால் மெதுவாக ஒன்றும் அவசரப்படாமல் நல்லா போய் தூங்கிட்டு நைட்டு 10-11 மணிக்கு மேலே நீங்கள் தென் சென்னை தொகுதியில் எண்ணி ரிசல்ட்டெல்லாம் பார்த்துட்டு ஒரு போய் தூங்கிட்டு களைப்பாரிட்டு நைட்டு டிவியை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது நிகழ்ச்சி எல்லா விட்டையும் மறுநாள் சொல்லுவாங்க. இது மாதிரி தான் வழக்கமாக நடக்கும். ஆக அந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய வெற்றி பெற இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து 40க்கும் 40 நாம் அடைவோம் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம். பொதுவாக இந்த பயிலரங்கத்தில் நான் நேரடியாக வகுப்பு அதற்குரிய செய்திகளை சொல்லிவிட்டு மட்டும் போவது வழக்கம். ஆனால் இன்று 2 செய்திகளை சொல்லிவிட்டு இந்த பயிலரங்கத்தை துவக்க ஆசைப்படுகிறேன். 9வது வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மாமா சென்னையிலிருந்து விடுதலை மற்றும் உண்மை பத்திரிகைகளை வாங்கி அவர் படித்துவிட்டு எனக்கு அனுப்புவார். அதை படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறப்ப அப்போ பேச்சு போட்டிகளில் அதிகமாக கலந்து கொண்ட பழக்கம் இருப்பதால் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் மீட்டிங்கில், ப்ரேயர் மீட்டிங்கில் என்னை பேச சொல்லுவாங்க. ஒரு தடவை உண்மை பத்திரிகையை படிச்சுட்டு போய் ரொம்ப ஆவேசமாக சொல்ல வேண்டிய, ஆனால் ப்ரெஸ்ஸு பர்சன் இல்லை, அந்த கருத்துக்களை சொல்லிவிட்ட பிறகு அதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்த ஆசிரியர்கள் எனக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து இதற்கு பிறகு நான் பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அப்போ என்னுடைய தலைமை ஆசிரியர் சொன்னார், இனிமேல் அவர் பேசுவார், ஆனால் அவர் பேசுறதுக்கு முன்னாடி தலைமை ஆசிரியருடைய அறையில் என்கிட்ட அவர் என்ன பேச போகிறாருன்றது பேசி காமிச்சிட்டு நான் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் மற்ற கூட்டங்களில் மற்ற மேடைகளில் பேசுவார்னு சொன்னார். அந்த ஞாபகம் இன்றைக்கி எனக்கு வருது. 2004 நான் பாட்டு வழக்கறிஞராக இருந்த என்ன இதே தென் சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக இருந்த பொருளாளர் அவர்கள்
நீ வக்கீலாக மட்டுமே சுற்றிட்டு இருந்தேன்னா எப்படி வந்து கட்சி வேலையும் பாருன்ட்டு அவங்களுக்கு சீஃப் ஏஜென்ட்டாக கொடுத்தது தான் எனக்கு இந்த பயிற்சி.